அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்ப நம்ம வந்து டிஎன்யூஆர்பில சப் இன்ஸ்பெக்டருக்கும் பிசிக்கும் நாம வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து வெற்றி அப்படின்ற தலைப்புல வந்து இப்ப சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஜூலை 5ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை 5ல இருந்து வெற்றி அப்படின்ற தலைப்புல சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப அதோடைய ஃபுல் டீடைல் நாங்க என்னென்ன பண்ணுவோம், நீங்க என்னென்ன செய்யணும், அதோடைய பீஸ் எல்லாத்துல இருந்து நான் எல்லாமே கிளியரா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோடைய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஸ்கெடியூலுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. பீஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 50 டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ண போறேன். அதாவது வெற்றி அப்படின்ற இதுல வந்து உங்களுக்கு 50 டெஸ்ட் நடக்கும். 6 மந்த் வந்து உங்களுக்கு டியூரேஷன். அதாவது 6 மாசம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச் இது. இதை யாரும் மிஸ் பண்றாதீங்க. அதாவது ஸ்டார்டிங் நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறவங்களுக்கு நான் வைக்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்க டியூட்டி ஹவர்ஸ் முடிச்சுட்டு அந்த ரெஸ்ட் பீரியட்ல தான் நீங்க இப்ப படிக்கணும். அந்த மாதிரி தான் நான் டெஸ்ட் ஷெடியூல கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம வந்து டெஸ்ட் வந்து எப்படி கொண்டு போறோம்னா ஸ்டாண்டர்ட் வைஸா 6th இருந்து 12th வரைக்குமே எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி தான் ஸ்கெடியூல்ல இருக்கும். நல்லா ஃபுல்லா பாருங்க, ஸ்கெடியூல நல்லா பாருங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்க. நல்லா ஈஸியா உங்களுக்கு எப்படி அதாவது ஒரு 6 மாசம், இந்த 6 மாச கேப்ல நம்ம எப்படி எவ்வளவு 6th இருந்து 12th வரைக்கும் எவ்வளவு கிளியரா நம்மளால முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கிறேன். பாருங்க. இப்ப நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா முக்கியமான 1000 வினா விடைகள் அப்படின்ற நாம ஒரு சீரீஸ் தொடராக நம்ம பார்க்க போறோம். அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க. ஏன்னா இப்ப வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸா எப்படி கொஸ்டின் ஆன்சர் பாக்குறது, அப்ப அது ரிலேட்டடா எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு லெசன்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸா நம்ம முக்கியமான ஒரு 1000 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த தொடர்ல பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கிறது வந்து டே 1, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ். முக்கியமான 1000 வினா விடைகள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். இதை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு விஷயங்கள் நான் 10th ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் தான் நான் கொடுத்துருக்கிறேன், எடுத்திருக்கிறோம். பாருங்க. இது மாதிரிதான் நாங்க உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறதுல கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸா கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்ப நான் கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இதை நீங்க பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் வந்தா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ, இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் முதல் பெரிய நாடாகவும் உள்ளது அப்படின்னு கூற்று ஏ கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கூற்று ஏ வந்து சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா உலகில் பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு சரிதான். ஆனா ஆசிய கண்டத்தில் முதலாவது பெரிய நாடு அப்படின்னு இருக்கு. அப்ப அது தப்பு. ஏன்னா ஆசிய கண்டத்துல 2வது பெரிய நாடு தான் இந்தியா. 2வது பெரிய நாடு தான் இது இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா வரும். ஃபர்ஸ்ட் நாடு வந்து ரஷ்யா. அதனால முதலாவது பெரிய நாடா இருக்கு. அப்ப இது நீங்க ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க. அப்ப படிக்கல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க மேல இருக்கிறத படிச்ச உடனே கீழே இருக்கிறத விட்டுருவீங்க. அப்ப ஓகே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சரின்னு போட்டுருங்க. அது மாதிரி போடக்கூடாது. அதனாலதான் இது மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் வைஸா கொஸ்டின் அட்டன் பண்ண கத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியும். புவியில் மொத்த பரப்பளவில் இந்தியா 2.4% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புவியோட மொத்த பரப்பளவு இந்தியாவுடைய பரப்பளவு 2.4%. சரியான்னு பாத்தீங்கன்னா சரிதான். அப்ப என்னது, கூற்று ஏ தவறு, ஆனா ஆர் சரி. ஆன்சர் வந்து டி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. அதோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பரப்பளவு அப்படி நம்ம இப்ப ஜெனரலா நிறைய டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது இந்தியாவுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப இந்தியாவுடைய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,87,263 கிலோமீட்டர். இதான் இந்தியாவுடைய பரப்பளவு. 32,87,263 கிலோமீட்டர் இந்தியாவுடைய பரப்பளவு. ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டுறாங்க. இப்ப இதுல சரியான கூற்று கேட்டிருக்காங்க பாத்துங்க. அப்ப இந்தியா
5600 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. அப்ப இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தப்பு. ஏன் தப்புனா 5200 கிடையாது, 15200 கிலோமீட்டர். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப இப்ப நீங்க ஸ்டேட்மெண்டா படிக்கிறீங்க அப்படின்னா 5200க்கும் 15200க்கும் ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசம், ஒன்னு போடல. ஆனா நீங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலன்னா சரி சரி அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸா நீங்க கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்ண கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல போன உடனே ஒரு பேனிக் ஆக தேவை. எப்படிப்பட்ட கொஸ்டின் வந்தாலும் நீங்க நல்லா அந்த யோசிக்கிற கெப்பாசிட்டி, அந்த மைண்ட் எல்லாமே உங்களுக்கு பொருவே அமைஞ்சிடும். அந்த ஒன்லைனரா படிக்கிறத விட்டுட்டு இது மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும். சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது தப்பு? ஏன்னா 15200 கிலோமீட்டர் இப்படிதான் நில எல்லைகளாக கொண்டது. அடுத்தது, அதிகபட்சமாக இந்தியா வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை கொண்டுள்ளது. கரெக்டா? அப்ப அதிகபட்சம் இந்தியா வந்து வங்காளதேசத்தோடு தான் இருக்கு. அப்ப 4156 கிலோமீட்டர் கரெக்டா அப்படின்னா ரெண்டாவது கூற்று கரெக்ட். ரெண்டாவது கூற்று என்னது? கரெக்ட். மூணாவது கூற்று பாருங்க, குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தான், நீண்ட எல்லை வந்து வங்காளதேசம். இது புரியுதுங்களா? அடுத்தது நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 6100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது தப்பு. ஏன்னா அந்த 3 கடற்கரையோடைய நீளம் தான் 6100 கிலோமீட்டர். அப்ப இந்தியாவுடைய மொத்த தீவு கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்தாங்க அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். புரியுதுங்களா? இப்ப நீங்க இந்த ரெண்டு டேட்டாவுமே படிச்சிருப்பீங்க. 6100 கிலோமீட்டர் அப்படின்றது அந்த இந்தியாவுடைய கடற்கரை நீளம், 3 அந்த இதை சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஆனா தீவு கூட்டங்களையும் சேர்த்தா 7516 கிலோமீட்டர். அப்ப இதுதான் நீங்க என்ன பண்ணணும், கிளியரா உட்காந்து நல்லா இது மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா 6100க்கும் 7516.6 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப 1 தப்பு 4 தப்பு, அப்ப 2 3 தான் கரெக்ட். அப்ப ஆன்சர் சி. புரியுதுங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க. கூற்றியே பாருங்க, பிக் மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை 8 டிகிரி 45 மினிட்ஸ் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கூற்றியே சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா 8 டிகிரி 45 மினிட்ஸ் வராது. அது என்ன வரும்? 8 டிகிரி 45 மினிட்ஸ் வராது. அதாவது 6 டிகிரி 45 மினிட்ஸ் தான் வரும். புரியுதுங்களா? 8 டிகிரி 45 மினிட்ஸ் வராது. ஓகே, 6 டிகிரி 45 மினிட்ஸ் இதுதான் வரும். அப்ப பிக் மில்லியன். இப்ப நீங்க இதை டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க, அப்ப இதை கரெக்ஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம். அப்ப பிக் மில்லியன் அப்படின்றது இந்திரா முனையை எத்தனை டிகிரியில பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினி வடாட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் என்னது 30 தீர்க்க கோடுகள் அப்படின்றது கரெக்ட் தான். அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? ஏ தவறு ஆர் சரி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. புரியுதுங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்தியாவுடைய மத்திய தீர்க்க ரேகை என்னது? 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ள. ஆமா, இது சரிதான். தீர்க்க ரேகை மிர்சாப்பூர், அதாவது அலகாபாத் வழியா செல்லுது அப்படின்னு கூத்துறாங்க. இதுவும் சரியா அப்படின்னு காட்டினா இதுவும் சரிதான். அப்ப கூட்டு ஏ ஆர் இரண்டும் சரி. புரியுதுங்களா? அப்ப மத்திய தீர்க்க ரேகை வந்து என்னது? 82 டிகிரி 33 மினிட்ஸ் கரெக்ட் தான். 82 டிகிரி 33 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்தியாவுடைய திட்ட நேரமா எடுத்துக்கிறாங்க. இந்தியாவுடைய திட்ட நேரமா எடுத்துக்கிறாங்க. அப்ப இது எது வழியா போகுது அப்படின்னா, ஏன்னா இப்ப இங்க இருக்கிற அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல, கிழக்குல இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தை விட மேற்குல இருக்கிற குஜராத் வந்து என்னது, அதாவது குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்துல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து உதயமாயிடும். புரியுதுங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது குஜராத்தை விட
கிழக்குல இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துல குஜராத்தை காட்டிலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எங்க விழும் சூரியனுடைய ஒளி கதிர், எந்த மாநிலத்துல விழுன்னு கேட்பாங்க. அப்ப இது இப்படின்னு கேட்கலாம், சூரியனுடைய ஒளி கதிர் முதல்ல எந்த மாநிலத்தை விழும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம். புரியுதுங்களா? அருணாச்சல பிரதேசத்துல தான் ஃபர்ஸ்ட் சூரிய கழிவு விழும். அப்ப 2 மணி நேரம் வரும். அப்ப இந்த டைம் டியூரேஷன் இந்த இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா அலகாபாத்ல இருக்கிற மிர்சாபூர் அந்த இதை வந்து சென்டர் பாயிண்டா எடுத்துக்கினாங்க. அப்ப அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், தீர்க்க ரேகையோட சென்டர் பாயிண்டா எடுத்து அந்த டைம் வச்சுதான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது கிருமிவீச்சு திட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கு இங்கிலாந்துல. அந்த கிருமிவீச்சு திட்ட நேரத்தை விட நம்ம எவ்வளவு முன்னாடியில இருக்குன்னா 5 மணி 30 நிமிடம் முன்னாடி இருக்கும். புரியுதுங்களா? 5 மணி 30 நிமிடம் வந்து முன்னதா இருக்கும். அந்த கிருமி வீச்சு திட்ட நேரத்தை விட நம்மளுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வந்து முன்னதா இருக்குன்னு கேட்பாங்க. 5 மணி 30 நிமிடம் முன்னதா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, கணவாய் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, காரகோரம் கணவாய். அப்ப காரகோரம் கணவாய் எங்க இருக்கு? காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர். காரகோரம் கணவாய் வந்து என்னது? ஜம்மு காஷ்மீர். அடுத்தது ஜோஷிலா கணவாய். ஜோஷிலா கணவாய் என்னது? ஜோஷிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசம். ஜோஷிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசம். ஜெலிபிலா கணவாய் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெலிபிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். ஜெலிபிலா கணவாய் வந்து சிக்கிம். புமிதிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேஷ். அப்ப என்னது? 4 3 1 4 3 1 2. ஆன்சர் வந்து என்னது? பி. புரியுதுங்களா? காரகோரம் கணவாய். இப்ப காரகோரம் கணவாய் எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர். காரம் சாட்டா ஜம்முன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் வச்சுக்கணும், ஈஸியா உங்களுக்கு மனப்படாயிடும். காரம் சாட்டா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜோஷிலா கணவாய். ஜோஷிலா கணவாயும் ஷிப்லா கணவாயும் எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசத்துல தான் ஜோஷிலா கணவாயும் ஷிப்லா கணவாயும் இருக்கு. புரியுதுங்களா? ஷிப்லா கணவாய் எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேசம். புரியுதா? இமாச்சல் அதாவது ஷிப்ல சல்லுன்னு போலாம் ஞாபகம் வச்சுங்க. ஷிப்ல சல்லுன்னு போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஷிப்லா கணவாய் எங்க இருக்கு? இமாச்சல பிரதேசம். அடுத்தது ஜெலிபிலால சிக்கிம் அதுல இன்னொரு கணவாய் இருக்கு, என்னன்னா நாதுல்லா. அப்ப சிக்கிம்ல இருக்கிற இன்னொரு கணவாய் என்னன்னா நாதுல்லா அப்படின்ற கணவாய் இருக்கு. அது எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. அப்ப என்னது? ஜெலிபிலா நாதுல்லா. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா ஜெல்லி மீனு கிட்ட நாதாரி சிக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜெல்லி மீனு கிட்ட நாதாரி சிக்கிட்டான். இது மாதிரி ஷார்ட்கட் வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப எடுத்த உடனே உங்களுக்கு அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண வரும். புரியுதா? ஜெல்லி மீன் கிட்ட நாதாரி சிக்கிக்கிட்டான் அப்படின்னா அப்ப ஜெலிபிலா நாதுல்லா சிக்கிம் அப்படின்னா புமிதிலா கணவாய் எங்க இருக்கு? அருணாச்சல பிரதேசம். அப்ப அருணா பொம்மி நைட்டி போடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அருணா பொம்மி நைட்டி போடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அருணா வந்து பொம்மி நைட்டி போடுறான். அப்ப இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்ன கணவாய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிறது என்னது? பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கேட்பாங்க. கைபர் கணவாய் தான் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்குது. புரியுதா? இந்த பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுன்னு கேட்பாங்க? கைபர் கணவாய். புரியுதா? 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாபர் சமவெளி இமயமலை ஆறுகளால் படிவைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. சரியா? சரிதான். ஏன்னா பாபர் சமவெளி என்றது என்னது? இமயமலை ஆறுகளால் படிவைக்கப்பட்ட படிவுகள் தான் பாபர் சமவெளி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாபர் இமயமலைக்கு தான் வந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தராய் மண்டலம் பாருங்க. தராய் மண்டலம் பாபர் பகுதிக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தராய் மண்டலம் பாபர் பகுதிக்கு மேற்கில் அமைஞ்சிருக்கு கிடையாது. எதுல இருக்குன்னா தெற்கு. அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? மேற்குன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாங்கர் என்பது
மேட்டு நில வண்டல் படிகளை கொண்ட நிலத்தோற்றம் பாங்கர். பாங்கர் வந்து மேட்டு நில வண்டல் படிகளை கொண்ட நிலத்தோற்றம். கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா பாங்கர் தான் என்னது, மேட்டு நில வண்டல் படிவுகள் கொண்ட, மேட்டு நில வண்டல் படிகளை கொண்ட நிலத்தோற்றம் எதுனா பாங்கர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸா நீங்க அட்டன் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட வடிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர். சரியா? இது சரிதான். அப்ப இதுல எது மட்டும் தப்பு? 2 மட்டும் தான் தப்பு. அப்ப 1, 3, 4 சரி. அப்ப ஆன்சர் என்னது? ஏ. புரியுதுங்களா? அப்ப பாபர் சமவெளி இமயமலை ஆறுகளால் படை வைக்கப்பட்ட நிலப்படிவுன்னா ஓகே. புரியுதுங்களா? பாபர் சமவெளியில வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் சமவெளியில வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாபர் சமவெளியில அந்த நுண்துளை அதிகமா இருக்கும். பாபர் சமவெளியில எது அதிகமா இருக்கும்? நுண்துளை வந்து அதிகமா இருக்கும். நுண்துளை அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணா, நிறைய அந்த பாபர் சமவெளியில வர்ற சிற்றோடைகள் எல்லாமே மறைந்து போயிடும். அப்ப சிற்றோடைகள் மறைந்து போகிற சமவெளி எதுன்னு கேட்பாங்க, பாபர் சமவெளி. புரியுதா? இது வேளாண் சாகுபடிக்கு பாபர் வந்து என்னது வேற, வேளாண் சாகுபடிக்கு உகந்தது கிடையாது. வேளாண் சாகுபடிக்கு உகந்தது கிடையாது. எது? பாபர் வந்து வேளாண் சாகுபடிக்கு எல்லாம் உகந்தது கிடையாது. இதோட அகலம் பாத்தீங்கன்னா 8 to 15 கிலோமீட்டர். புரியுதுங்களா? 8 to 15 கிலோமீட்டர் தான் என்னது பாபர் சமவெளியோட அகலம். அதுக்கடுத்து தராய் மண்டலம். அப்ப தராய் மண்டலம் பாத்தீங்கன்னா பாபருடைய அந்த தராய் மண்டலம் பாத்தீங்கன்னா பாபர் பகுதிக்கு தெற்குல அமைந்திருக்கும். இதுதான் முக்கியம். நீங்க மேற்குலன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேற்குன்ற தப்பு. அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும், புக்கை வச்சு ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க மாதிரி அப்படியே சும்மா ஒன்லைன் நேரம் படிச்சீங்கன்னா இது மாதிரி சென்டென்ஸ் உங்களுக்கு அமையாது. புரியுதுங்களா? இதோடைய அகலம் பாத்தீங்கன்னா 15 to 30 கிலோமீட்டர். எது? தராய் மண்டலம் வந்து 15 to 30 கிலோமீட்டர் வந்து அகலப்பட்டது. அதிகப்படியான ஈரப்பதம். தராய் என்றாலே என்னது? அதிகப்படியான ஈரப்பதம். அப்ப அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட சமவெளி எதுன்னு கேட்பாங்க, தராய். புரியுங்களா? அதிகப்படியான ஈரப்பதம் எங்க இருக்கும் அப்படின்னா தராய். பாங்கர். இப்ப பாங்கர் எடுத்தீங்கன்னா மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். எது? அது என்னது? பழைய வண்டல் மண். புரியுதுங்களா? பாங்கர்ன்றது பழைய வண்டல் மண். பழைய வண்டல் மண் இதெல்லாம் கேட்பாங்க. பழைய வண்டல் மண் அப்படின்னா என்னது? பாங்கர். பாங்கருக்கும் பாபருக்குன்னா நீங்க குழப்பிக்கீங்க. புரியுங்களா? புதிய வண்டல் மண்ன்றது காதர். பழைய வண்டல் மண்ன்றது பாங்கர். புரியுதா? பாங்கர் வந்து பழைய வண்டல் மண். இது வந்து வேளாண்மைக்கு உகந்தது. புரியுதா? பாங்கர் வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். வேளாண்மைக்கு உகந்தது எதுன்னு கேட்பாங்க, பாங்கர். புரியுங்களா? அடுத்தது ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படி வைக்கப்படும் புதிய வண்டல் மண் எது? காதர். ரொம்ப முக்கியமானது, புதிய வண்டல் மண். காதருக்கு இன்னொரு பேர் இருக்கு. காதருக்கு என்ன இன்னொரு பேர்னா பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதருக்கு இன்னொரு பேர் என்னது? பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப இப்போ ஒரு கொஸ்டின்ல நீங்க அப்படியே ஓவராலா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அப்ப இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இப்போ நாங்க கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்க என்ன பண்ணா புக்ல நாங்க ஆன்சருக்கு கொடுத்துட்ட பிறகு நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். இது மாதிரி இந்த இடத்துல இது தப்பு அப்படியே கீ பாயிண்டா கொஞ்சம் நிறைய எழுதி வைக்கணும். அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்ணக்குள்ள. ஏன்னா கடைசி நேரத்துல ரிவிஷன்ல புக்கை போட்டு தரீனே இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப 1 மணி நேரத்துல நம்ம டோட்டல் புக்கையுமே ரிவிஷன் பண்ணலாம். இது மாதிரி பண்ணீங்கன்னா, இதே நீங்க புக்கை எடுத்து பண்ணீங்கன்னா மலைப்பா இருக்கும், ரிவிஷன் பண்ணவும் பிடிக்காது. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. கூற்றியே கொடுத்துக்கிறாங்க. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதான். நர்மதை ஆறு தான். இதெல்லாம் முக்கியமா அடிக்கடி ரீசெண்டா கேட்ட வந்த கொஸ்டின். தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எதுன்னு கேட்பாங்க, நர்மதை ஆறு தான். அது காரணம் ஆறு பாருங்க. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுனா குருசிகர். சரியா? சரிதான். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? குருசிகர் தான். அப்ப 2 கூற்றுமே என்னது? சரிதான். ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி. புரியுதுங்களா? குருசிகாரோட உயரம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்னது? கமெண்ட்ல சொல்லுங்க. குருசிகாரோடைய உயரம் என்ன? நானே சொல்லிடுறேன். 1722 கிலோமீட்டர். 1722 கிலோமீட்டர். எது? குருசிகார்.
அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? அதாவது நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸா வைக்கணும்ன்றதுனால எல்லா கொஸ்டினுமே இப்படி வச்சிருக்கேன். ஏன்னா இது மாதிரி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். இப்படிங்களா? நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆங்கிள் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஒன்லைனரும் கண்டக்ட் பண்ணுவோம், அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஆனா மேக்சிமம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் பொறுத்துகையும் வைக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஆனா ரொம்ப மிஸ் பண்றாங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸாம், வேகன்சி எல்லாம் அதிகமா வரப்போகுது. இது சரியான கூற்றுன்னு குத்துறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பாகல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பண்டல்கண்ட் என்றும் அழைப்பர் அப்படின்னு கொடுத்துறாங்க. சரியா? மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்டுன்னு சொல்லுவாங்க, பாகல்கண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மாத்தி கொடுத்துக்கிறாங்க. புரியுதா? இதன் தொடர்ச்சியை தான் பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, மாணவ பீடபூமியே கிழக்கு தொடர் பகுதி பண்டல்கண்டு, அதோடைய தொடர்ச்சி தான் பாகல்கண்டு அப்படின்றத கிளியரா புரியும். ஆனா இது நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாம போய் எழுதினீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடும், பண்டல்கண்டா பாகல்கண்டான்னு. புரியுதுங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. 2வது பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி சயாத்திரி அப்படின்னு அழைக்கிறாங்களாம். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலைய வடபகுதி சயாத்திரி தான். வடபகுதி என்னது? சயாத்திரி. சாயங்காலம் வடை சாப்பிட போகணும், ஞாபகம் வச்சுங்க. அதான். புரியுதா? அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர். கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர் பூர்வாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில பூர்வாதிரின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படின்னா சரி. அப்ப 2 சரி, 3 சரி. 4, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதி என்னது? வட சர்க்கார். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது சோழமண்டல கடற்கரை எதுக்கு வரும்னா கிருஷ்ணாவுக்கும். சோழமண்டல கடற்கரை வந்து கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் நடுவில் வர்றதுன்னது சோழமண்டல கடற்கரை. கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? சோழமண்டல கடற்கரை. அப்ப 4 கரெக்ட். அப்ப 1 மட்டும்தான் தப்பு, 2, 3, 4 கரெக்ட். புரியுதுங்களா? 1 மட்டும்தான் தப்பு, 2, 3, 4. இந்த அதே மேற்கு தொடர்ச்சி மலையில ஒண்ணு இருக்கு, இந்த கோதாவரி கிருஷ்ணா இருக்குல்ல, இந்த கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில தானே இருக்கு கொல்லேரி ஏரி. அந்த கொல்லேரி ஏரி கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோதாவரி கிருஷ்ணா இதுக்குதான் என்னது? கொல்லேரி ஏரி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கோதாவரிக்கு கிருஷ்ணாவுக்கு என்னது? கொல்லேரி ஏரி இருக்கு. அதுக்கடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? ஸ்டேட்மெண்ட் தான். உங்களுக்கு நான் அந்த முக்கியமான 1000 வினாவிடைகள் இந்த சீரியஸ் கொடுக்குறேன்ல, இதுல எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் கொடுப்பேன். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும், அந்த ஒரு லெசனும் ஃபுல்லா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்காதவங்க இதை பாத்தீங்கன்னா திரும்ப போய் படிங்க, சூப்பரா இருக்கும். சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. சரியா? ஆக்சுவலா சிந்து நதியோட நீளம் எவ்வளவு? 2850. அதான் இதுதான் மிக நீளமான நதி. இந்தியாவில பாத்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் சிந்து நதி பாயுது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு. ஸ்டேட்மெண்ட் என்னது? ரைட்டு, 1 ரைட்டு. அடுத்து 2 பாருங்க, சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு சீனாப் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு எதுதான்? சீனாப். கரெக்ட் தான். வங்கதேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கரெக்ட். 3. வங்கதேசத்துலதான் கங்கை வந்து பத்மா அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க. பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில் சாங்கோனா தூய்மைன்னு அர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுக்குறாங்க. அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். அப்ப 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல கரெக்ட். அப்ப சிந்து நதி பாருங்க 2000. ஆக்சுவலா இதுல ஒண்ணு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, சிந்து நதி இருக்கு பாத்தீங்களா? இப்ப சிந்து நதி பாருங்க எங்க உருவாகுதுன்னு கேட்பாங்க. மானசரோவர் உருவாகுறது எங்க? மானசரோவர். அப்ப சிந்து மானத்தை வாங்கிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிக்கக்குள்ள இப்படிதான் நீங்க படிக்கணும். சிந்து மானத்தை வாங்கிடுச்சு, அப்ப மானசரோவர் ஏரியில தான் என்னது? சிந்து நதி உருவாகுது. இப்ப சிந்து நதியோடைய துணை ஆறுகள் எல்லாம் தெரியணும், அப்பதான் சீனாப்ன்றது மிகப்பெரிய துணை ஆறான்னு தெரியும். அப்ப சிந்து நதி துணை ஆறெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீலம், சீனாப், ராவி, பியாசு, சட்லஜ்.
புரியுதுங்களா? இந்த 5 நதி வந்து சிந்து ஓடிய துணை நதி. புரியுதுங்களா? ஜீலம், சினாப்பு, ராவி, பியாசு, சட்லஜ். இதுல சிந்து நதியில மிகப்பெரிய துணை யாருன்னு கேட்டாங்கன்னா சீனாப். புரியுதுங்களா? அப்ப புரியுதா? அவ்வளவுதான். அடுத்தது கங்கை பாத்துங்க. இப்ப கங்கை வந்ததுனால நான் கங்கையை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்றேன். கங்கை வந்து எங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரகாசி. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில தான் அது வந்து என்னது கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல உருவாகுது. புரியுதா? உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி என்ற இடத்துல கங்கோத்ரி என்ற ஆறுல உருவாகுது. புரியுதா? எல்லாம் பனியாறு. எது? கங்கை. கங்கையோட நீளம் பாத்தீங்கன்னா 25 ஈஸியா இருக்கும். கங்கையோட நீளம் பாத்தீங்கன்னா 25. கங்கையுடைய துணை ஆறுகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். கங்கையுடைய துணை ஆறுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி, காக்ரா, கான்டக், கோசி. இதெல்லாம் வடபகுதியில வர்ற துணையாறுகள். கங்கைய வடபகுதி தென்பகுதியில் ரெண்டா பிரிப்பாங்க. அதுல கோமதி, காக்ரா, காண்டாக், கோசி இதெல்லாம் வடபகுதியில இருக்கிற துணையாறுகள். இதுல தென்பகுதியிலன்னு பாத்தீங்கன்னா யமுனை. நல்லா பாத்துங்க, யமுனையெல்லாம் துணையாறு. ஆறுன்னு நினைச்சிடாதீங்க, இது ஒரு துணை ஆறு தான். யமுனை, சோனு, சாம்பல். புரியுதுங்களா? இதுல கங்கையுடைய மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டீங்கன்னா யமுனை தான் மிகப்பெரிய துணையாறு. புரியுதுங்களா? யமுனை தான் இது மிகப்பெரிய துணையாறு. அதே மாதிரி பிரம்மபுத்திரா பாத்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு கைலாஷ், அதாவது மானசரோவர் பக்கத்துல கிழக்கு கைலாஷ் அந்த இடத்துலதான் என்னது பிரம்மபுத்திரா உருவாகுது. மானசரோவர் அப்படின்ற இடத்துல கிழக்கு கைலாசல உருவாகுது. அப்ப இது என்னது 4 இதுமே கரெக்ட். 1 2 3 4மே கரெக்ட். நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம இது மாதிரி விஷயத்துல நீங்க இதெல்லாம் காதுல கொடுத்து கேட்கல உங்களுக்கு ஒண்ணு நிறைய விஷயம் புரியும். 10ஆம் கொஸ்டின் பாருங்க. கூற்றியே மகாநதி சத்தீஸ்கர் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது. மகாநதி எங்க? அங்கதான் உற்பத்தி ஆகுது. கரெக்ட் தான். சத்தீஸ்கர் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதான். காரணம் இது தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறுன்னு கொடுத்துறாங்க. இதுதான் தப்பு. தீபகற்ப ஆறுகளில், ஏன்னா ஆக்சுவலா மகாநதி எடுத்தீங்கன்னா 851 கிலோமீட்டர் வரும். புரியுதுங்களா? இருக்கிறதுல மிகப்பெரிய ஆறு எதுனா கோதாவரி தான் மிகப்பெரிய ஆறு தென்னிந்தியாவில. அதாவது 1465 கிலோமீட்டர். புரியுதுங்களா? கோதாவரி வந்து 1465 கிலோமீட்டர். 2வது பெரிய நதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா தான் வரும். கிருஷ்ணா தான் 2வது பெரிய நதி, 1400 கிலோமீட்டர். அப்ப 851 கிலோமீட்டர்ல இருக்கிற மகாநதி 2வது பெரிய ஆறா வராது. 2வது பெரிய நதி எதுனா கிருஷ்ணா தான். ஃபர்ஸ்ட் கோதாவரி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவோம். கோதாவரி தான் என்ன சொல்லுவோம்? விருத்த கங்கா. இதுல நிறைய பேர் காவேரி வச்சுட்டு வந்துருவீங்க. விருத்த கங்கான்னு சொல்றது எதுனா கோதாவரி. காவேரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் கங்கை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் காவேரி. காவேரியுடைய நீளமே நிறைய அதுக்கும் நிறைய இடத்துல வேறுபடுது. புரியுதுங்களா? அப்ப இதுல என்னது ஏ ரைட்டு, ஆர் தவறு. ஏ சரியானால் ஆர் தவறு. புரியுதுங்களா? இது மாதிரி இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இதுல நாம நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப இது மாதிரி நீங்க இந்த சீரியஸ் வந்து நீங்க கண்டினியூஸா வாங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஆன்சர் புரியும். புரியுதுங்களா? இது எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது அதுதான். புரியுதுங்களா? நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஒண்ணு நிறைய விஷயம் நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரை ஃப்ரீயா சைக்காலஜி கிளாஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதுல சப் இன்ஸ்பெக்டருக்கு எந்தெந்த மாதிரியான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அது எல்லாம் கொஸ்டின்ஸ் வருமோ அது எல்லாத்தையுமே சைக்காலஜி எல்லா மாதிரியும் நாங்க போட போறோம். புரியுதுங்களா? அதாவது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது தெய்வத்தினுடைய அருள் இல்லாவிட்டாலும் ஒருவர் மேற்கொள்ளும் விடாமுயற்சி அதற்கான பலனை நிச்சயம் தரும்னுவாங்க. அப்ப இது உங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். அதாவது நீங்க எனக்கு அது வராது இது வராதுன்னு நீங்களே ஒரு முடிவு பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பொறுமையா போனாலும் வேகத்துல போனாலும் முன்னேறி போகும். அதனால முயற்சி பண்ணுங்க. அது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி அது வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.